வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமலையில் கூடவுள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம். தமிழகத்தில் உள்ள அகதிகளை மீள்குடியேற்றுவதற்கான திட்டம் விரைவில். சாணக்கியன் ஏற்பாடு. தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு யாழ் உடுப்பிட்டியில் பட்டப்போட்டி நிகழ்வு வெகு விமர்சை. தென்னாப்பிரிக்காவின் தங்க சுரங்கத்தில் சட்டவிரோதமாக அகழ்வில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் எதிர்வரும் 18ஆம் திகதி நடைபெறவுள்ளது. திருகோணமலையில் உள்ள சிவில் அமைப்பொன்றின் கேட்போர் கூடத்தில் குறித்த தினமன்று காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. இந்த கூட்டத்தின் போது கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு, கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகள் பற்றிய பார்வை, மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் பற்றி ஆராயப்படவுள்ளதோடு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது. அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்து வரும் புதிய அரசமைப்பு விடயத்தை தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக கையாளுதல் விடயத்தில் தமிழரசு கட்சியின் வகைபாகம் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என்று அந்த கட்சியின் நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கு கிழக்கில் குடிப்பெரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த சாணக்கியன் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடிய போதே இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தில் தாங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்துக்கு அழைத்து வந்து மேல்குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மீள அழைத்து வரும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் உள்ளமையால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று கருதுவதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கிலிருந்து அசாதாரண சூழ்நிலைகளில் வெளியேறி சென்றிருந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் குடிப்பெரம்பரை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு குறித்த அதிகாரிகள் சாதகமான சமிக்ஞையை வெளிப்படுத்திய நிலையில் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தின் குறித்த பகுதியொன்றில் 25 முதல் 30 குடும்பங்களை முதலில் தாயகத்திற்கு வரவழைத்து மீள்குடியேற்றி அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யோசனைக்கும் சம்மதத்தினை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் விரைவில் முதற்கட்டமாக தமிழகத்தில் இருந்து ஒரு தொகுதி குடும்பங்கள் அழைத்து வரப்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக சாணக்கியன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு யாழ் உடுப்பிட்டியில் பட்டப்போட்டி நிகழ்வு வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. தைப்பொங்கல் தினமான இன்று காலை 11 மணியளவில் குறித்த போட்டி இடம்பெற்றுள்ளது. இப்பிரதேசத்தின் இளைஞர்களினால் பல வர்ணங்களில் பரந்து பட்டங்கள் ஏற்றவிடப்பட்டிருந்தன. குறித்த பட்டங்களில் உயரமாக விடப்பட்ட பட்டங்களிற்கு நடுவர்களினால் தீர்ப்பளிக்கப்பட்டு பண பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. முதல் பட்டத்திற்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும், 2ஆம் பட்டத்திற்கு 7,000 ரூபாய் பணப்பரிசும், 3ஆம் இட பட்டத்திற்கு 5,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டன. அத்தோடு ஆறுதல் பரிசு 2,000 ரூபாவும் வழங்கப்பட்டது. அதில் முதலிடத்தினை குறித்த பிரதேசத்தை சேர்ந்த கானஸ் துஷானந்த் பெற்றுக்கொண்டார். 2ஆம் இடத்தினை சீனா உசாந்தன் மற்றும் 3ஆம் இடத்தினை மிதுசன் பெற்றுக்கொண்டார். உடுப்பிட்டி நலன்புரி சங்கத்தின் அனுசரணையில் குறித்த பட்ட போட்டிகள் வருடா வருடம் நடத்தப்பட்டு வருகின்றது.
வெளிநாட்டு வாழ் உடுப்பிடி நபரான திரு நடராசா நந்தகுமார் அனுசரணையில் வருடந்தோறும் நடைபெறும் குறித்த பட்டப்போட்டி நிகழ்வில் இளைஞர்கள் மிக ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வினை பார்வையிடுவதற்காக குறித்த பிரதேசத்தின் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உடுப்பிட்டி பிரதேசத்தில் 2 நூற்றாண்டு கடந்தும் குறித்த பட்டப்போட்டி நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தோழமைகளின் பொங்கல் நிகழ்வுகள் இன்றைய தினம் கட்சியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள், முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதுடன் குறிப்பாக இந்த நிகழ்வில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். இதனிடையே பொங்கல் நிகழ்வின் விசேட நிகழ்வாக சாதனையாளர் செல்லையா திருசெல்வத்தின் 2000 கிலோ எடையுள்ள வாகனத்தை தனது 2 காதுகளில் கட்டி 50 மீட்டர் தூரம் இழுத்த நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட தங்க சுரங்கத்தில் தோண்டிக் கொண்டிருந்த தொழிலாளர் குழு ஒன்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. அவர்கள் பல நாட்களாக சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் பட்டினி மற்றும் நீரிழப்பு காரணமாக இறந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. சுரங்கத்தில் சிக்கிய பல தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் மேசை பந்தாட்ட விளையாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு விசேட பயிற்சி திட்டத்தை இலங்கை மேசை பந்தாட்ட சங்கம் அண்மையில் நடத்தியது. சர்வதேச மேசை பந்தாட்ட சம்மேளனத்துடன் இணைந்து இலங்கை மேசை பந்தாட்ட சங்கம் நடத்திய இந்த திட்டத்தில் பயிற்சியாளர்களுக்கு விசேட நுட்பவியல் பயிற்சி அளிக்கப்பட்டது. பிராந்தியத்தில் உள்ளூர் பயிற்றுநர்களின் ஆற்றல்களையும் தரத்தையும் உயர்த்தும் வகையில் இந்த பயிற்சி திட்டம் சர்வதேச மேசை பந்தாட்ட சம்மேளனத்தின் நிபுணத்துவம் பெற்ற பயிற்றுனர் முகமது அதூம் தலைமையில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் 30 மணித்தியாலங்களுக்கு நடத்தப்பட்டது. இதனை விட சிரேஷ்ட பயிற்றுநர்களின் கீழ் பயிற்சியினர்களை ஆளுகைப்படுத்துதல் மற்றும் செயற்பாட்டு அனுபவம், ஆழமான கற்றல் ஆகிய விடயங்களும் புகட்டப்பட்டது. இலங்கை மேசை பந்தாட்ட விளையாட்டுத் துறையின் எதிர்காலத்திற்கும் தேவையான வலுவான அத்திவாரத்தை இடும் பொருட்டு இந்த பயிற்சி திட்டத்தை இலங்கை மேசை பந்தாட்ட சம்மேளனம் நடைமுறைப்படுத்தியது. இந்த பயிற்சியின் போது சர்வதேச மேசை பந்தாட்ட சம்மேளனத்தின் 3ஆம் நிலை பயிற்றுனர் சான்றிதழ் கொண்ட அபிவிருத்தி திட்ட செயலாளரும் இலங்கை மேசை பந்தாட்ட சங்கத்தின் முன்னாள் தலைவருமான சந்தன பெரேரா விசேட ஆலோசனைகளை வழங்கினார். இந்த பயிற்சிகள் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியஸ்திரிகள் மடம், கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை, பருத்தித்துறை, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.